Hey guys, welcome back to this channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடலான்னு சொல்லிட்டு தான். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் ஒரு சின்ன நாட்டு தான் அது ஆக்சுவலாக, அதை என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ அழகான டிசைன்ஸ் வேணாலும் பண்ணலாம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக மாடர்னாக இருக்கும். நீங்கள் சாரீஸில், ப்ளவுஸில், ஈவன் ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணலாம். ஆரி எம்ப்ராய்டரி ஒரு எம்ப்ராய்டரி பற்றி சுத்தமாக தெரியாதவங்க கூட இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ட்ரை பண்ணால் ரொம்ப அழகாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது வந்து இந்த மாதிரி ஒரு சில்க் த்ரெட் தான். ஈவன் நீங்கள் ஆரி த்ரெட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இதுக்கு. அண்ட் இந்த மாதிரி நம்ம நார்மலாக வீட்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த நீடில் மட்டுமே போதும். இந்த த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஃபினிஷிங் லுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ரவுண்ட் டிசைன் தான் போட போகிறேன். அதுக்கு வந்து சென்டரில் வந்து நான் ஒரு பீட் வச்சுக்கிறேன். நீங்கள் ஈவன் வேணும்னா அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டே கூட சென்டரில் போட்டுட்டு சுற்றி போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து க்ரீன் கலரை வந்து அந்த நீடிலில் வந்து கோத்துருக்கேன். ஸோ ஒரே நூல் வந்து ஒரு சைட் கோத்து அதை வந்து டபுளாக நாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இப்படி தான். ஃபர்ஸ்ட்டு கீழே இருந்து ஊசியை மேலே எடுத்துட்டு அந்த ஊசியில் வந்து ஒரு 2 டைம்ஸ் அந்த த்ரெட்டை சுற்றுங்க. 2 டைம்ஸ் சுற்றினதுக்கப்புறமா சேம் நீங்கள் எந்த இடத்துல நீடில் வெளியே எடுத்தீங்களோ அதே இடத்துல நீடில் குத்தி உள்ளே இழுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் மேலேருந்து த்ரெட்டை கீழே விடும்போது நல்லா பிடிச்சி விடுங்க. ஏன்னா கிட்ட போய் சிக்காகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நான் மேலேருந்து ஊசியில் நூல் விடும்போது கரெக்டாக இழுத்து டைட்டாக விடுறேன். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல போய் நூல் சிக்காயிடும். ஸோ நூல் விடும்போது மட்டும் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக விடுங்க. அதே மாதிரி நூலில் வந்து நீங்கள் த்ரெட்டு சுற்றுறது வந்து 2 டைம்ஸ் சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நாட் உங்களுக்கு வரும். உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே வந்து 3 டைம்ஸ் சுற்றுங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். ஸோ உங்களுக்கு இந்த நாட் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதே வந்து 3 டைம்ஸ் சுற்றிட்டு நீங்கள் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்காக 4-5 டைம்ஸ்லாம் ரொம்ப சுற்றாதீங்க. ஏன்னா வந்து நூல் வந்து இழுக்கிறது கஷ்டமாயிடும், சிக்காயிடும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வச்சு நான் வந்து சிம்பிளாக ஒரு ரவுண்ட் டிசைன் போட்டுக்கிறேன். ஈவன் நீங்கள் இதை வச்சு வந்து ஒரு அழகாக ரோஜா பூ மாதிரி பண்ணலாம். ஆர் என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன டிசைன் வேணும்னாலும் வரைஞ்சிட்டு ஒரு கார்ட்டூன் பொம்மை வரைஞ்சிட்டு அது சுற்றி கூட இந்த மாதிரி கலராக நீங்கள் ஃபீச்சர் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3D எஃபெக்ட் மாதிரியாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து நான் இந்த க்ரீன் கலர் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். சேம் இதே மாதிரி சும்மா நான் வந்து வேற ஒரு கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் செகண்ட் லைன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே சேம் அதே தான். நம்ம ஆல்ரெடி வந்து இதில் போடுறதே நாட் போட்டு தான் போடுறதுனால நீங்கள் எண்ட் பண்ணும்போது நீடில் வந்து கீழே சைடு இழுத்துட்டு நீங்கள் கட் பண்ணிட்டாலே போதும். அது த்ரெட் கழண்டிலாம் வராது. இது வந்து கிஃப்டிங்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்பான ஐடியா. உங்களோட ஹேண்ட்மேடில் நீங்கள் பண்ண டிசைன்ஸை வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அழகாக கிஃப்ட் பண்ணலாம் இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் போட்டு. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி அண்ட் அதர் எம்ப்ராய்டரிஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை எல்லாம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.